ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த கலர்ஃபுல் எடிட் எப்படி பண்ணுறது நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. பிஏபி ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹாட் பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாட் பிஎன்ஜியை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பிஏபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி பெருசு பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு ஹார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சைடில் அந்த பாட்ஸ் கட் ஆகாத மாதிரி அந்த ஹார்ட் ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பிஎன்ஜி இந்த ஹாட் பிஎன்ஜிக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் சைடில் எல்லாம் வந்து உங்களுக்கு கட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த பிஎன்ஜி ஹார்ட்டில் வச்சு சைடு கார்னரில் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக்சர் வந்து இந்த ஹாட் பிஎன்ஜிக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் ஆர்டராக முன்னாடி ஹார்ட்டுக்கு சேவ் பண்ணி வச்சிங்களா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஆர்டராக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் போயிட்டு 9:16 ரேஷியோ வந்து வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லா பிக்சர்ஸுக்குமே கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிருங்க. டிரான்சிஷன் வந்து கொடுக்கணும். இந்த கீழே ஒயிட் டாட் மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிரான்சிஷனுக்குள்ளே போயிடும். இதில் சூப்பர் போய்க்குங்க. இதில் இந்த டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆயிரும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டார்க்னஸாக நீங்கள் வச்சுட்டு ஃபில்டர் அப்ளை டு ஆல் டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆயிரும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிட்டு ஓரளவுக்கு இதை வந்து ஃபுல்லாகவே நல்லாவே டார்க்னஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 30 வச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி கொடுத்து 30 வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சர் கிளிக் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஒரு 6 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்துக்குமே டியூரேஷன் வந்து 6 செகண்ட்ஸ் வந்து செட் ஆகிருக்கும். பிஏபி ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹார்ட் பிஎன்ஜி பிக்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த குட்டியாக ஏரோ மார்க் இருக்குல்ல இந்த பிஎன்ஜி ஹார்ட்டில், இதை வந்து கரெக்டாக இந்த டிரான்சிஷனுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இதில் இன் அனிமேஷனில் இந்த ஹார்ட் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அவுட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு இதே ஹார்ட் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட் பிஎன்ஜி லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் இருக்கும். இந்த டூப்ளிகேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதை வந்து கீழே இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து அந்த பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அதே பிக்சர் ஹார்ட் பிக்சரை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிக்கும். இதை நீங்கள் இந்த டிரான்சிஷன் இந்த பேக்ரவுண்ட் லேயருக்குள்ளே இந்த டிரான்சிஷனுக்குள்ளே வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆச்சுன்னா கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் டூப்ளிகேட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்து இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு வந்துடுங்க. கடைசி ஹார்ட் பிஎன்ஜி மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்டிங் முடியும் போது கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து போய்க்குங்க.
பிஏபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நான் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். இதுக்கப்புறம் கீழே குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் வந்து பிஏபி ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை வீடியோ டெம்ப்ளேட், இதுவும் குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இதில் வந்து பிளெண்டு கொடுத்து லைட்டன் தான் நீங்கள் கொடுக்கணும். லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இது ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும். இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஓரளவுக்கு சின்னது பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் ட்ரான்சிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்துக்குமே இதே மாதிரி கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போது செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்குங்க. இப்போது சாங் தான் ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்ட்டு இருக்கும். உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் வீடியோ சாங் வச்சுருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் வந்து உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். இதுக்கப்புறம் மை மியூசிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு லிரிக்ஸ் தேவையில்லாததை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு ஃபிங்கரில் வந்து இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இந்த கலர் பிளாஸ்ட் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வருது. ஸோ அதனால் அந்த பிக்சர் ஹாட் பிக்சரில் இருக்கிறது தெரியாது. ஸோ வந்து கீழே அந்த ஹாட் பிக்சரை வந்து ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் வந்து டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ அந்த கலர் பிளாஸ்ட் எல்லாமே அந்த ஹாட் பிக்சருக்கு பின்னாடி போயிடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் லாஸ்ட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கலரு, ஃபாண்ட்டு, அனிமேஷன் எல்லாமே இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கார்னரில் குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுக்கு இருக்கும். இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் எங்கே கரெக்டாக சேஞ்சஸ் ஆகுதோ அங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுத்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ன்ட்டு இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் பீட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த பீட்ஸ் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா சோல்ஃபுல் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு இன்டர்வல் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹை வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த குட்டியாக கார்னரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் இந்த எஃபெக்டில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு இருக்கும். இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதில் 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான எடிட் தான். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.